ஐச்சலம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 2.9லமா மூன்றாவது கணக்கு பகுதி பின்னங்களாக பிரிக்க x/x² + 1 × x - 1 × x + 2 இதை பகுதி பின்னங்களாக பிரிக்க போகிறோம். எதை வச்சு நம்ம எத்தனை பகுதிகளாக பிரிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது எத்தனை பின்ன வடிவம் நமக்கு வருது, பை ப்ளஸ் பை ப்ளஸ் பை ப்ளஸ் எத்தனை வடிவம் வரப்போகுது அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பை பொறுத்து இருக்குது. எத்தனை எக்ஸ் இருக்குது பாருங்கள். x2 2 x1 x1. ஓகே, மொத்தம் எக்ஸின் அடுக்கு எத்தனை இருக்குது? 4. அப்போ எத்தனை போட்டோம் நம்ம? 4. அப்போ ஏ பி சி டின்னு போடணும். இதில் இது தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒரு பியோ சியோ வந்து தனித்தனியாக போட போகிறோம். ஏதோ ஒன்று தனியாக போட போகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள் x² இருக்குது. அப்போ x² இருக்கிறதுனால 2 மாதிரி என்ன பண்ண போகிறேன்? ஒன்றா சேர்க்க போகிறேன். புரியுதா சாமி? x² இருந்துச்சுன்னா எப்படி போடணும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை x² + 1. ஓகே, ப்ளஸ் ஏவும் பியும் போட்டேன். இப்போ சி பை, ஏன்னா எக்ஸின் அடுக்கு 1 தான் இருக்குது, சி பை எக்ஸ் - 1 ப்ளஸ் இது தனியாக இருக்குது டி பை எக்ஸ் + 2. ஓகே சாமி, இது மாதிரி ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அது ஏஎக்ஸ் ப்ளஸ் பியாக போடணும். தனியாக இருந்துச்சுன்னா அதை தனித்தனி மாறினுடைய பையை போட்டு எழுதணும். ஓகே, இப்போது இதுக்கு இது இருக்குது, இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். அப்போ நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை வேறு மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? குறுக்க பெருக்கணும். அது எப்படி மகா குறுக்க பெருக்குது? யார் இல்லையே? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி யார் இல்லை? இதுக்கு x² + 1 தான் இருக்குது. யார் இல்லை? இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இன்ட்டு x - 1 இன்ட்டு x + 2 ப்ளஸ் சி இன்ட்டு x - 1 தான் இருக்குது. அதாவது எல்லாத்தையும் பெருக்கும்ல சாமி. அப்போ x - 1 தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இது கூட பெருக்குங்க. x² + 1 இன்ட்டு x + 2 ப்ளஸ் டி இன்ட்டு x + 2 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டு எடுத்துகிட்டு போய் அது கூட பெருக்கணும். x² + 1 இன்ட்டு x - 1 பையன் போட்டு இது மூணுத்தையும் பெருக்கி போடுமா? அப்போ லெஃப்ட் சைடில் இதோ இருக்குமா? இந்த பை என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே என்ன இருக்குது சாமி? எக்ஸு. ஓகே செல்லம், இப்போ பாருங்கள், எக்ஸினுடைய மதிப்பு நம்ம எதனா ஒன்று போட்டு ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், சியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், டியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் நான்? எக்ஸுக்கு பதிலாக இங்கே பாருங்க, எதனா ஒன்று 0 ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ x² பதிலாக +1 இருந்துச்சுன்னா என்ன போடணும்? -1 போடணும். ஓகே, அடுத்தது x² பதிலாக நம்ம போட போகிறது கிடையாது, எக்ஸுக்கு பதிலாக தான் போடணும். ஓகே, இதில் எக்ஸுக்கு பதிலாக அங்கே -1 இருந்துச்சுன்னா +1 போட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக +2 இருந்துச்சுன்னா -2 போட போகிறோம். ஓகே சாமி, இஃப் x = நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு 0 ஆகணும்னு வச்சுக்கலாம், இது ஃபுல்லாக 0 ஆகணும்னு வச்சுக்கோ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் -1 இருந்துச்சுன்னா அங்கே +1 போடுறோம், +2 இருந்துச்சுன்னா -2. இதெல்லாம் எதனா 1 போட்டாவே நமக்கு சரியாயிடும். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக அங்கே -1 இருக்கிறதுனால +1 போடுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக +1 = இது என்ன பண்ணும்? +1 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 0 கூட எதை பெருக்கலாம் ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும் சாமி? 0 ஆகிடும். ப்ளஸ் இதில் எக்ஸுக்கு பதிலாக +1, எக்ஸுக்கு பதிலாக +1 போட்டால் டி ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இது மட்டும்தான் இருக்கும். சி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 1² 1 + 1 எக்ஸுக்கு பதிலாக 1 + 2 1 = சி ஆஃப் 1 1 2 2 1 3 3 2 எவ்வளோ வந்துச்சு? 6. திஸ் இம்ப்ளாய்ஸ் சி = பெருக்கலாக இருக்கிறார் அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் 1/6. அடுத்தது இஃப் x = அதே தான் சாமி, +2 இருந்துச்சுன்னா -2ன்னு போடுங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு -2 = இப்போ இது என்ன ஆகிடும் பாருங்கள், நமக்கு இது ஃபுல்லாக 0 ஆகிடுமா? இது இங்கே 0 ஆனால் இது ஃபுல்லாக 0, -2 இது ஃபுல்லாக 0. அப்போ இங்கே மட்டும்தான் இருக்கும். டி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -2 அடுக்கு ரெட்டப்படியாக 2² -2² அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். 2² 4 + 1 இன்ட்டு -2 -1 எக்ஸுக்கு பதிலாக -2 இன்ட்டு இது 5 இங்கே -3. அப்போ டி ஆஃப் -15 ரெண்டுத்தையும் பெருக்கணும்ல, ப்ராக்கெட் என்னது? பெருக்கல். எனக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? இம்ப்ளாய்ஸ் டி = இந்த பெருக்கலாக இருக்கிற 15 இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ 2/15. இப்போது இதில் இப்போ இந்த ரெண்டு தனித்தனியாக இருக்கிறதுல நம்ம மதிப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன மகா பண்ணணும்னா,
எக்ஸுக்கு பதிலாக சும்மா 0ன்னு போட்டுக்கலாமா? 0ன்னு போடுறேன். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன ஆகிடும்? ஏ ஃபுல்லாக 0 ஆகிடும். யாருடைய மதிப்பு கிடைக்கும்? பியினுடைய மதிப்பு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லெஃப்ட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு ஏ கூட 0 பெருக்குனா 0. அப்போ ப்ளஸ் பி இருக்கும். பி இன்ட்டு 0 மைனஸ் 1 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் சி ஆஃப் இது ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். 0 ஸ்கொயர் 0. ஸோ ப்ளஸ் 1 0 ப்ளஸ் 2 2 ப்ளஸ் டி ஆஃப் 0 ஸ்கொயர் 0 ப்ளஸ் 1 0 மைனஸ் 1 மைனஸ் 1 வந்துடும். ஒன்றுக்கு போட்டுக்கிறேன், ஒன்றுக்கு போடாமல் விட்டேன். ஸோ 0 ஈக்குவல் டு மைனஸ் எந்த ஒரு நம்பர் 0லேருந்து எந்த நம்பர் இருக்குன்னா அதே நம்பர். அப்போ மைனஸ் 1. ஸோ மைனஸ் பி என்ன போட்டுக்கலாம்? பி தான் இருக்குது. இங்கே மைனஸ் 1 இது 2. இங்கே ஓரன் 2 ப்ளஸ் சியினுடைய மதிப்புனா சாமி 1/6 இன்ட்டு 2 ப்ளஸ் டியினுடைய மதிப்புனாது 2/15. 0 கூட 1 சேர்த்தா 0 தான். இங்கே மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு இது 0. ஓரன் 2 மைனஸ் 2 பி ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் நடுவில் பெருக்கல் குறுக்கு கேன்சல். ஓரன் 2 3 6 1/3 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் பெருக்கணும். ஓரன் 2/15. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பி ஆஃப் மைனஸ் 2. இப்போ இந்த பின்னைன்னு இந்த பின்ன மட்டும் வாங்கலாம். முழு எண்ணுங்க அப்படியே வச்சுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். 3னுடைய மடங்கு தான் 15. அப்போ இந்த இடத்துல 15 வர வைக்க முடியும். எதால் பெருக்கினா 15? 5ஆல் பெருக்கினா 15. பகுதியை 5ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 5ஆல் பெருக்க வேண்டும். ப்ளஸ் ஓர் 5 5. இங்கே மைனஸ் 2 இருக்கா? பை எத்தனை முறை 15 வந்தாலும் ஒரே முறை போடுறோம். இங்கே என்ன இருக்குது? 0. பி ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 3/15. ஓர் 3 3 ஐ 3 15 இம்ப்ளாய்ஸ் 0 ஈக்குவல் டு பி ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 1/5. எனக்கு தேவையான மதிப்பு வந்து பி தான். நான் இந்த பக்கம் இதை எடுத்துகிட்டு வரேன். ப்ளஸ் 1/5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/5 தான் மாறுமா? இந்த பக்கம் வந்துடுச்சு. ஸோ மைனஸ் 1/5. ஏன்னா 0னா ஒன்றுமே கிடையாது. ஈக்குவல் டு பி ஆஃப் மைனஸ் 2. இந்த மைனஸ் ஆகிடுச்சு கேன்சல். ஏன்னா பெருக்கலாக இருக்கிற 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இம்ப்ளாய்ஸ் பி ஈக்குவல் டு சமக்குறி ஒரு பக்கம் பி இருக்குது, இன்னொரு பக்கம் ஐ 2 10 வந்துடுமா? 1/10. ஓகே, இப்போ என்ன எடுக்க போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒன்று எடுக்கிறோம்ப்பா. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னும் வேறு எது வேணாலும் எடுக்கலாம். நான் 0ன்னு எடுத்துட்டேன், இங்கே ப்ளஸ் 1 எடுத்துட்டேன், இங்கே மைனஸ் 2ன்னு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஏதோ ஒரு மதிப்பு கண்டுபிடிது. இப்போ 0ன்னு எப்படி எடுத்தனோ அதே மாதிரி எதனா ஒரு நம்பர் எடுக்க போகிறேன். ஈஸியாக இருக்கிறத எடுக்க போகிறேன். ப்ளஸ் 1 எடுத்துட்டேன், ஆனால் எடுக்க வேணாம். ப்ளஸ் 2 எடுத்து பார்த்துடலாமா? ப்ளஸ் 2 எடுத்து இதில் எடுத்து போடணும். ஸோ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் பி. இது மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம மதிப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் எழுதிக்கிறேன் அந்த பக்கம் போனதுனால. ஸோ இஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் எடுக்க சாமி ஏதோ ஒரு நம்பர் எடுத்தேன். நான் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் சிக்கு பதிலாக அப்படியே போட்டுக்கிறேன். 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் டி இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 2 மைனஸ் 1. ஸோ 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே 2ல் 1 போனால் 1, 2 2 கூட்டினா 4 ப்ளஸ் சி இன்ட்டு 4 1 5 2 2 சேர்த்தா 4 ப்ளஸ் டி இன்ட்டு 4 1 சேர்த்தா 5 2லேருந்து 1 போனால் 1. இப்போ நான் செய்ய வேண்டியது 2 இன்ட்டு ஏனுடைய மதிப்பு எனக்கு தெரியாது, பியினுடைய மதிப்பு தெரியும். ப்ளஸ் 1/10 ஒரு நாள் 4 இன்ட்டு 4 ப்ளஸ் சியினுடைய மதிப்பு 1/6 இன்ட்டு 1/6 தானே? 1/6 தான். இங்கே ஐனா 20 இருக்கா? ப்ளஸ் டியினுடைய மதிப்பு ப்ளஸ் 2/15 ஓரஞ்சு 5. ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணான்னு பாரு. இது 2 உறுப்பாக இருக்குது, அதனால் என்ன பண்ணக்கூடாது? கேன்சல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இங்கே ஓரஞ்சு 5 3 5 இப்போ இதே நான் 3ஆகவே இது பண்ணுறேன். 3 2 6 2 20 நடுவில் பெருக்கல். அதனால் மீதி இருக்கிறது பாருங்கள். 2a ப்ளஸ் 1/10 இன்ட்டு 4 ப்ளஸ்
10/3 + 2/3. 10/3யும் 2/3யும் கூட்டுனா 12/3. எத்தனை முறை 3 வந்தாலும் ஒரே முறை தான் போட போகிறோம். 12/3. 1 3 3, 4 3 12. ஸோ 2 × a + 1/10 × 4. இந்த +4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 மாறிடும். ஓகே சாமி. இப்போ -2 வந்துடுமா கழிச்சா 2 × a + 1/10 × 4. இந்த பெருக்கல்னால இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தனால மாறுமா? அப்போ 2 2 2 2 4 இம்ப்ளைஸ் -1ன்னு இருக்குமா? அப்போ இங்கே போட்டுடலாம். இந்த பக்கமே எடுத்துகிட்டு வந்துடலாம். -1/2 பெருக்கல் 2 தான் பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். ஸோ 2a + 1/10. எனக்கு ஏவனுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ ஏவுக்கு பின்னாடிக்கிறது அந்த பக்கம் தூக்கிட்டு வரேன். ஏன்னா ப்ளஸ் ஏ தான் தேவை. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் -1/2 -1/2 ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். -1/10 = 2 × a. இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். பகுதிகளை பார்க்கணும். விண்ணையன் வரும்போது பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்குது. 2க்கு சம்மந்தம் இருக்குது. இங்கே அது 2னுடைய மடங்கு தான் 10. இந்த இடத்துல 10 வர வைக்க முடியும். அப்போது பகுதியை 5ஆல் பெருக்க வேண்டும். பகுதியை 5ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 5ஆல் பெருக்க வேண்டும். -4 5 5 -1/2 10 10 எத்தனை முறை 10 வந்தாலும் ஒரே முறை போடுறோம். -6 -1ஐயும் -5ஐயும் சேர்த்தா -6/10 = 2 × a. இப்போ 2த்துக்கு நடுவில் பெருக்கலாக 2 பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அதை நேராக பெருக்கலாம். 1 2 2 3 2 6. அப்போ -3/10 = a. ஸோ ஏவனுடைய மதிப்பு நமக்கும் தெரிஞ்சிச்சு. therefore பகுதி பின்னங்களை பிரிச்சிடலாமா? கொடுக்கப்பட்ட கணக்கு அப்படி எழுதுங்க. x/x² + 1 × x - 1 × x + 2 = ax + b தானே பிரித்தோம் சாமி. அப்போ ஏவுக்கு பதிலாக -3/10 × x ax + b வச்சுப்பா சாமி. ax + b இது c இது d இது. ஓகே. c-னுடைய மதிப்பு 1/6, d-னுடைய மதிப்பு 2/15, b-னுடைய மதிப்பு 1/10. ஓகே. அதை அப்ளை பண்ண போகிறோம். ax + b 1/10 இது x² + 1 ப்ளஸ் c/c-னது 1/6 பையில் 6னால இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் d-னுடைய மதிப்பு 2/15. ஸோ 2/15 × x - 2. ஓகே சாமி. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 10 எங்கே போட்டுடலாம்? இங்கே தூக்கிட்டு வந்துடலாமா? எத்தனை முறை 10 வந்தாலும் ஒரே முறை போடணும் சாமி. பின்னையில் இருக்குது. இந்த 10 வகுத்தில் இருக்குது. சாரி பையில் இருக்குது. அதாவது பகுதியில் இருக்குது. இந்த பகுதி இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடலாம். -3x + 1/10 × x² + 1. சொல்ல புரியுதா? இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ளஸ் 1/6 × x - 1 ப்ளஸ் 2/15 × x - 2. இதுதான் சாமி ஃபைனல் ஆன்சர். ஓகே. தேங்க்யூ.